விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகி போகும். ஏன்னா விஜய் பிரபாகரனே சொல்கிறாரு, உங்களை விட நான் கட்சிக்கு நான் தான், நீங்கள் என்னோட வயசுக்கு மூத்ததாக இருக்கலாம், அரசியலுக்கு நான் தான் அவங்க அண்ணன். சீனியர் நான் தான் அப்படின்னு மேடையில் பேசிட்டாப்ல. வயசுக்கு மூத்த அரசியல் வயசுக்கு மூத்தவன் நீங்கள் இருக்கலாம், அரசியலில் மூத்தவன் நான் தான். நான் தேர்தலை சந்திச்சிருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், காங்கிரஸ் கூட சேராதீங்க அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. தம்பி அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அரசியல் மூத்தவர். அப்படிங்கும்போது நம்ம பார்த்த தம்பி தான் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்குள்ள செட் ஆகி ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சீட் கொடுப்பாங்க, பட் ஜெல்லாகி ஒர்க் பண்ண முடியாது. விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் ஒரு கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா? விஜயகாந்த் ஆல்ரெடி ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரை இப்போ வந்து ரோல் மாடலாக எடுத்திருக்காருலாம் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். ஸோ பேட்டி கொடுத்தா சொல்லப்பட்டதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் விஜயகாந்த் ஓட்டு நம்ம எதுக்கு மிஸ் பண்ணலாம்? நம்மள விஜயகாந்தே அடுத்து ஒரு தம்பி, நான் தான் விஜயகாந்தோட தம்பின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட். அப்போ தேமுதிகவே தன்னதாக கிளைம் பண்ணுறது மாதிரி ஆயிரும். அது அந்த தப்பை இவங்க செய்ய மாட்டாங்க. அது தானே கிளைம் பண்ண மாதிரி ஆயிரும்ல. எம்ஜிஆர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு, அதிமுக என்னோடதுங்கிற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்களையும் உள்ள கொண்டு வந்துட்டா நான் தான் அந்த கட்சி கார்டியன்ற மாதிரி ஆயிரும். விஜயகாந்த் போன இடத்த நான் தான் நிரப்ப ஃபுல் பண்றன்ற மாதிரி ஆயிரும். அந்த கட்சியினுடைய அந்த ஸ்பேஸ் போயிடும், கட்சியோட பேஸே போயிடும். நாளைக்கு வந்து நானும் தேமுதிக தொண்டர், நான் விஜயகாந்த் நான் தான், எம்ஜிஆர் நான் தான்றாரு. அப்போ அதை செய்ய மாட்டாங்க, அந்த தவறை செய்ய மாட்டாங்க. போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒருவேளை அரசியலில் எதுவும் நடக்கலாம், கடைசி நேரத்தில் யாரும் கூட்டணிக்கான முயற்சிகள் பலன் தரலைன்னா அந்த மாதிரி செய்யறது கூட வாய்ப்பு இருக்குது.